வணக்கம். அதாவது இன்னைக்கு மே 12 உலக செவிலியர் தினம். என்னன்னா, நாமளோ இல்ல நம்ம சார்ந்த நபரோ ஒரு மருத்துவமனைக்கு உடல் நலம் சரியில்லாம போய் தங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குன்னு வச்சுக்குவோம். 10 நாள் 12 நாள் அதுக்கு மேலே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா, அந்த இடத்துல என்னைக்காவது டிஸ்சார்ஜ் ஆகி போயிடலாங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துருவோமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் நமக்கு இருக்கும். அதே மாதிரி அந்த ஹாஸ்பிட்டல்ல போயிருக்கும் போது வீட்டுல உள்ள சின்ன சின்ன கவலைகள் எல்லாத்தையுமே மறந்துடுவோம். ஏன்னா நம்மளோட சிந்தனைகள் எல்லாமே குணமாகி வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த இடத்துல அங்க இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் டைமிங்கா வந்துட்டு போயிடுவாங்க. ஆனா எப்பவுமே அவங்கள உடல்நலம் சரியில்லாதவர்கள் கண்காணிச்சுக்கிறதும் டைமிங்கை சொல்றதும் அங்க பணிபுரிகின்ற செவிலியர்கள் பார்த்துக்கிடுவாங்க. அந்த நேரத்துல நாம கடவுள் மாதிரி அவங்கள நினைப்போம். ஏன்னா அந்த இடத்துல அவங்க சொல்ற ஒரு வார்த்தை தான், நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆயிடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு பெரிய சந்தோஷம் கிடைக்கு தெரியுமா? அதே மாதிரி அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலுமே டாக்டர் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் அவங்கள சரி பண்றதுக்கு அவங்க ஒரு குடும்பத்துல ஒரு அங்கமா நினைப்பாங்க உடல் நலம் சரியில்லாதவங்கள. அதனாலதான் சொல்றோம், வெரி மோஸ்ட்லி காட் இஸ் எ நர்ஸ். அவங்கள மாதிரி ஒரு மனிதாபிமானம் அவ்வளவு சீக்கிரத்துல எல்லாருக்கும் வந்துடாது. நல்ல ஒரு இடத்துல இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு செவிலியர் தின வாழ்த்துக்களை கண்டிப்பா தெரிவிச்சுக்கிறோம். நீங்களும் பார்த்தீங்கன்னா நர்ஸ்மார்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிங்க. சந்தோஷம் நிகழட்டும்.